இரவு நேரத்துல சாப்பிட்றப்ப இந்த டேஸ்ட் புரியாம இந்த ஊர் தூங்கிட்டு இருக்கே அட பாவீங்களா அப்படின்னு உங்களுக்கு எதை சாப்பிடும்போது தோணும்? சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. நான் வந்து மதுரை ஆக்சுவலா. pancake with white chocolates. பேன்கேக் எல்லாமே கேர்ள்ஸ் சாப்பிட்ற ஐட்டமா இருக்கு. அந்த பண்ணை சாப்பிடும் போது அந்த டீ குடிக்கும் போது இது ஏன் கண்ட்ரோல்ல இருக்கு. குறைஞ்சபட்சம் பன் பட்டர் ஜாமாவது ஏன் கண்ட்ரோல்ல இருக்கு அந்த மாதிரி. அதுதான் குறைஞ்ச. நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே. கிளி பரோட்டா சார். கிளி பரோட்டானா என்ன? அடேப்பா என்ன வாழை இலையில நல்லா ரோஸ்ட் பண்ண வாழை இலையில ஃபர்ஸ்ட் பரோட்டா போடுவாங்க, தென் ஆம்லேட், அப்புறம் சால்னா. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சு சாப்பிடணும். இப்படி சமைச்சு ஒருத்தன் குடுக்கையில தூங்குறீங்களே பாவீங்களா? அப்படி கேளு. பரோட்டாவில் வந்துட்டு சிக்கன், அது மேல ஆம்லேட் அப்படி வச்சு சாப்பிட்றாங்க. அது கேட்ட உடனே எனக்கே பக்குங்குது. பரோட்டா வந்துட்டு பக்குனுச்சா பரட்டிக்கிட்டு வந்துச்சா? இப்ப நீ என்ன பண்ண போற? அவங்களுக்கு பரோட்டா பிடிக்காம இருக்கலாம், அது அவங்க தப்பு. சார் எத்தனை மணி வரைக்கும் டிவி பாக்குறீங்க? மொபைல் இருக்குன்னு மொபைல்ல மட்டும் தாங்க சார். டிவி நான் பார்க்கலங்க சார். அது சிப்ஸா நெத்திலியானே தெரியாது சார். அவ்வளோ கிறிஸ்பியா அந்த சாதத்தோட நீங்க மெல்லும் போது அதுதான் சார் வாழ்க்கை. எனக்கே அப்படிதான் இருக்கு ஒரு மாதிரி. இருக்குல்ல சார், அதுதான் சார் வாழ்க்கை. என்ன துத்துவோம்? ஐயோ தொத்துவோம் இல்லையா தத்துவோம். முன்னால ஒரு தாத்தா இருந்தாரு. அந்த தாத்தா திருவான்மியூர் பீச்ல. அந்த தாத்தா மோர் எல்லாரும் நீங்க குடிக்கிறீங்க. இப்ப ஜங்ஷன் தாத்தா மோர்னு ஒண்ணு விக்கிறாங்க. அந்த தாத்தாக்கே அது தெரியாது அது தாத்தா மோர்னு. இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாயா? அது எப்படி சாப்பிடுவீங்க? ஸ்பூன்ல வச்சு சாப்பிடணும், அப்படியே கரெக்டா சாப்பிடணும். ஒரே ஷாட்ல சாப்பிடலாம். ஒரே ஷாட்லயா? குழப்பமா இருக்கு சார். நான் சொல்றேன். பட்டக்குன்னு ஒன் ஷாட்ல அடிக்கிறதுலாம் ஒரு மாதிரி இருக்காது அங்க சாப்பிட. எனக்கு ஒரு மாதிரியாட்டா இருக்கும். சரி அவன் என்ன சொல்றான் கேப்போ. குடும்பமா போய் சாப்பிடுவாங்க. அப்ப பிரச்சனை இருக்காது, ஃபேமிலியா சாப்பிடுவோம். ஓகே. இதுக்கு நாங்க பவானில இருப்போம். 60 கிலோமீட்டர்ஸ் வந்து சாப்பிட்டுட்டு திரும்பி போயிடுவோம். இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.